எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டுடே ஸ்பெஷல் நாம் ப்ரெக்கோலி வச்சு ஒரு கட்லெட் செய்ய போகிறோங்க. ப்ரெக்கோலி வந்து இதுதாங்க ப்ரெக்கோலி. இதை வச்சு நம்ம கட்லெட் செய்ய போகிறோம். தேவையான பொருட்கள்: வெங்காயம் 1 கப்பு, ப்ரெக்கோலி வந்து அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சி வச்சுட்டு மிளகாத்தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், தனியாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, உருளைக்கிழங்கு, கேரட் வேணால் கேரட் போட்டுக்கலாம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா வேணால் புதினா போட்டுக்கலாம். நமக்கு காரத்துக்கு மிளகாத்தூள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நாம் இந்த ப்ரெக்கோலியை போட்டுக்கிறோம். ப்ரெக்கோலியை போட்டுக்கிட்டு ஆனியன் போட்டுக்கிறோம். திருவுண உருளைக்கிழங்கு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, காரத்துக்கு மிளகாத்தூள், அரிசி மாவு, கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கணும். தனியாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சத்தூள், கரம் மசாலா போட்டுக்கணும். நமக்கு உப்பு தேவையான அளவு. நான் இதை பிசைஞ்சிட்டு உங்களுக்கு கட்லெட் மாதிரி போட்டு நான் காட்டுறேன். இதோங்க இந்த மாதிரி தான் நம்ம கட்லெட் போட்டு தவாவில் போட்டு எண்ணெய் ஊற்றி எடுக்க போகிறோம். அதை எடுத்துட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இதாங்க ப்ரெக்கோலி கட்லெட். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆனால் இது மிக குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கும் இது உடம்புக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்துங்க. ப்ரெக்கோலி ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. வாங்கி கட்லெட் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.